Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 1 Hindi Rimjim Lesson 19 and its exercises. Our sample videos are available at the YouTube channel. South to North, please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Char Chane. Char means 4. Char அப்படினா 4. 4. Chane அப்படினா சிக் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது உப்பு கடலை, அந்த கொண்ட கடலை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சனே. Okay, so in this lesson we are just going to see about char chane. 4 அந்த சிக் பீஸ், அந்த கொண்ட கடலை வச்சுட்டு, உப்பு கடலை வச்சுட்டு இந்த குட்டி பையன் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Okay, so let's read the first 4 lines. पैसा पास होता तो 4 चने लाते, 4 में से 1 चना तोते को खिलाते, तोते को खिलाते तो ताई ताई गाता, ताई ताई गाता तो बड़ा मज़ा आता. Okay. Now let us read line by line and understand each and every word. पैसा पास होता तो 4 चने लाते. पैसा, पैसा அப்படினா पैसा தான், காசு. पास होता तो, if I have money, இப்போ என்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா, ஓகே, பைசா பாஸ் ஹோத்தா தோ, பாஸ் ஹோத்தா தோ அப்படின்னா என்கிட்ட பைசா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பைசா வச்சு 4 சனே லாத்தே, 4 உப்பு கடலையை வாங்குவேன். லாத்தே மீன்ஸ் ஐ வில் கெட் 4 chickpeas if I have paisa with me, if I have money with me. Okay, understood? Next line. 4 में से, இப்போ 4 கடலை வாங்கியாச்சு இல்லையா, அந்த 4, அந்த 4 கடலையில் இருந்து 4 में से, from that 4 chickpeas, what I'm going to do? एक அப்படின்னா 1, 1 चना, ஒரு உப்பு கடலையை, okay, 1 chickpeas I will give it to तोते. तोते means parrot. okay, तोते, तोता ரெண்டுமே வந்து கிளி இருக்கு இல்லையா, parrot குறிக்கக்கூடிய வார்த்தை தான். तोते को, கிளிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் तोते को खिलाते, खिलातेன்னு படிக்கணும். खिलाते அப்படின்னா ஃபீட் பண்ணுறது, கொடுக்கறது, கிளிக்கு சாப்பாடாக கொடுக்கறது, டு ஃபீட். ஓகே, ஸோ இஃப் ஐ ஹாவ் மனி ஐ வில் கெட் 4 chickpeas and from that 4 peas I will give 1 chickpea to the parrot. एक चना, ஒரு கடலையை நான் வந்து கிளிக்கு கொடுப்பேன். I will give it to the parrot. Then what will happen? तोते को खिलाते तो, ஸோ அந்த பேரட்டுக்கு நான் இதை வந்து கொடுத்தேன் அப்படின்னா உடனே அது என்ன பண்ணும்? தாய் தாய் காத்தா. இந்த வேர்ட் வந்து சந்திரபிந்து மேலே இருக்கு. டாய், அந்த சவுண்ட் வந்து நோஸில் இருக்கிற மாதிரி படிக்கணும். மூக்கில் வந்து டாய், டாய்ன்னு சொல்லாமல் டாய் டாய் அப்படின்னு சொல்லணும். அதாவது பேரட்டோட சவுண்டை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, பேரட் வந்து டே டேன்னு கத்தும் இல்லையா, அதுதான்.
அது வந்து பாடுது. காத்தா, காத்தா மீன்ஸ் இட் சிங்ஸ், இட் இஸ் சிங்கிங். ஸோ நான் அந்த உப்பு கடலையை கொடுத்தேன் அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், டாய் டாய்னு பாட்டு பாடும். காத்தா மீன்ஸ் இட் வில் சிங். டாய் டாய் காத்தா தோ. இப்போ அந்த கிளி வந்து டாய் டாய்னு பாடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். படா, 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 மஸா, மஸா. படா அப்படின்னா ரொம்ப, மஸா இந்த ஜாக்கு கீழே இங்கே நுக்தா அதாவது டாட் இருக்குது, அதனால் நம்ம அதை ஜா சவுண்டில் படிக்கணும், மஸான்னு படிக்கணும். மஸா அப்படின்னா கிரேட் ஃபன். படா மஸா ஆத்தா. ஆத்தா அப்படின்னா நல்ல சந்தோஷமாக ஃபன்னாக இருக்கும். கிரேட் ஃபன் வில் ஹேப்பன் இஃப் த பேரட் சிங்ஸ் டாய் டாய். ஓகே, ஸோ இந்த டாக்கு கீழே ஏன் டாட் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த டா வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸில் பா இருக்குது, செகண்ட் பிளேஸில் டா இருக்குது இல்லையா. ஸோ வென் எவர் திஸ் டா கம்ஸ் இன் செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ், எனி அதர் பிளேஸ் எக்ஸப்ட் இன் த ஃபஸ்ட் பிளேஸ், தென் யூ ஷுட் கீப் அ டாட். அவ்வளோதான். Okay, so hope these 4 lines are clear. Let us read once again. पैसा पास होता तो 4 चने लाते, 4 में से 1 चना तोते को खिलाते. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நீங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? पैसा पास होता तो have a break there, 4 चने लाते, 4 में से have a break here, 1 चना again 1 break, तोते को खिलाते, तोते को खिलाते तो have a break, टाई टाई गाता, टाई टाई गाता तो बड़ा मज़ा आता. Yeah, it's really a fun reading this, isn't it? Nice rhyming இருக்கு இல்லையா இது. இப்போ நம்ம next 4 lines படிக்கலாம். ஃபஸ்ட்டு पैसा पास होता तो 4 चने लाते, 4 में से 1 चना घोड़े को खिलाते, घोड़े को खिलाते तो पीठ पर बिठाता, पीठ पर बिठाता तो बड़ा मज़ा आता. So let's see line by line. First line already we have seen. पैसा पास होता तो. So if I have got paisa, if I have got money, I will get 4 चने, 4 चने लाते, 4 में से, so from that 4 चना, 1 चना, 1 means what? 1 அப்படின்னா 1 இல்லையா. ஸோ ஒரு சனாவை எடுத்து நான் யாருக்கு கொடுப்பேன்? घोड़े को, घोड़े, घोड़े, घोड़े means horse, कुதிரை. okay, घोड़े को खिलाते, I will feed the horse, நான் குதிரைக்கு கொடுப்பேன். घोड़े को खिलाते तो, இப்போ நான் அந்த குதிரைக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா அது சாப்பிடும். சாப்பிட்டு அது என்ன பண்ணும் தெரியுமா? पीठ पर बिठाता, पीठ, पीठ, पीठ அப்படின்னா முதுகு, குதிரையோட பேக் சைடு சொல்கிறோம் இல்லையா, அதாவது அங்கே தான் நம்ம உட்காந்துட்டு போவோம். ஹார்ஸ் ரைடிங் போகும்போது குதிரை மேலே உட்காந்துட்டு போவோம்ல, அப்போ குதிரை மேலேங்கிறது அதோட பேக் சைடு, அதோட முதுகு பகுதி. சரிங்களா? ஸோ பீட் பர் அதோட முதுகில் என்ன பண்ணும்? என்ன உட்காத்தி வச்சுக்கும். பிட்டாத்தா, பிட்டாத்தா மீன்ஸ் இட் வில் மேக் மீ சிட் ஆன் த பேக். ஓகே, குதிரை வந்து என்ன அதோட முதுகில் ஏற்றி உட்காத்தி வச்சுக்கும். அப்போ पीठ पर बिठाता तो
அப்போ அந்த முதுகில் வந்து உட்காந்தேன் அப்படின்னா, உட்காந்தா ரைடு போவோம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். படா மஸா ஆத்தா. ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் we have seen already. Bada means big. Maza means fun. Big fun will come. It will be very happy if I ride on the horse. Okay? Clear? Fine. So, இங்கே வந்து சில வேர்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு மாறுது. ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனில் வந்து என்ன வேர்டு மாறுதுன்னா கோடே. கோடே அப்படின்னா குதிரை. ஓகே, அதுக்கப்புறம் பீட் பர் பிட்டாத்தா. இதெல்லாம் தான் புது வேர்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, பீட் பர் பிட்டாத்தா தோ. ஸோ அகெயின் பீட் பர் பிட்டாத்தா, திஸ் இஸ் அ நியூ வேர்ட். Okay, so what is the paragraph telling you? If I have paisa with me, what I will do? I will get 4 chanas, and from that 4 chanas I will give 1 chana to the horse. Khilate means feed or give. So once the horse eats that chana, what it will do? It will make me sit on its back. Peet par bitata. பீட் பர் பிட்டாத்தா தோ. ஸோ அப்போ அந்த குதிரையோட முதுகு மேலே ஏறி உட்காந்தா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். கிளியர்? நவ் லெட்ஸ் கோ டு த ரீடிங் ப்ராக்டிஸ். பைசா பாஸ் ஹோத்தா தோ. ஹாவ் அ பிரேக் ஹியர். 4 चने लाते. 4 में से, have a break, 1 चना, again have a break. घोड़े को खिलाते. घोड़े को खिलाते तो. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணும் இல்லையா? पीठ पर बिठाता. पीठ पर बिठाता तो क्या हुआ? बड़ा मज़ा आता. Okay, fine. Now let's go to the next paragraph. Now let us read the next 4 lines. पैसा पास होता तो 4 चने लाते. 4 में से 1 चना चूहे को खिलाते. चूहे को खिलाते तो दांत टूट जाता. दांत टूट जाता तो बड़ा मज़ा आता. Okay. Now let us go line by line. Hope you are very clear with the first line. Paisa paas hota to. So if I have money with me, what I will do? 4 chane laate. I will get 4 chanas. 4 में से, from that 4 chanas, 1 chana. 1 means 1. 1 chana. 1 chickpeas. ஒரு கொண்ட கடலைய, உப்பு கடலைய நான் யாருக்கு தருவேன்? This is चूहे. चूहे. चूहे means rat or mouse. எலின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் चूहे. So चूहे को खिलाते. I will feed. What is खिलाते? I will feed or give to the rat. ஒரு உப்பு கடலையை நான் எலிக்கு கொடுப்பேன். ஓகே, ஸோ चूहे को खिलाते तो. If I am giving it to the चूहे, if I am giving that chickpeas to that rat, எலிக்கு கொடுத்து அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்? தாந்த்னு படிக்கணும் இந்த வேர்டை. தாந்த் சந்திரபிந்து இருக்கிறதுனால தாந்த் அப்படின்னா பல்லு, டீத். நம்மளோட பல்லு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எலிக்கு rat will have sharp teeth, but even that teeth what will happen? टूट जाता. டூட் அப்படின்னா உடைஞ்சு போயிடும். எலியோட பல்லு உடைஞ்சு போயிடும். The teeth of the rat will be broken. दांत टूट जाता तो. So if that teeth of the rat got broken, அந்த பல்லு உடைஞ்ச எலியை பார்க்கறதுக்கு ரொம்ப தமாஷா இருக்கும், ரொம்ப ஃபன்னா இருக்கும். படா மஸா ஆத்தா.
bada maza aata. It will be a great fun to see the rat without its teeth, with its teeth broken. So what is the new word we have seen in this page? It is choohe. Choohe means rat. Okay, so choohe ko khilate to, what will happen if I am giving that choohe, that chickpeas? Dant toot jata. The teeth of the rat will be toot. Toot means it will be broken. It will get broken. Dant toot jata to bada maza aata. Okay, so how to read this? Let us have a reading time. Paisa paas hota to, stop here. चार चने लाते, चार में से एक चना चूहे को खिलाते, चूहे को खिलाते तो दांत टूट जाता, दांत टूट जाता तो बड़ा मजा आता. Okay, so what is the recap of this whole poem? In the first paragraph we saw that the chana or the chickpeas is given to the parrot, and in the second paragraph it is given to a horse, and in the third paragraph it is given to the rat. Okay, so I'll just go to the before slide. Okay, tote. Tote means parrot. This is the word you have to learn. When you give it to the parrot, what the parrot will do? Tai tai gata. It will start what? Singing. Tai tai. If the chana is given to gode, gode means horse, what the goda will do? It will sit me on the back. पीठ पर बिठाता, मुदुगला एती उक्काती वेच्चुक्कुम. If I am giving the chana to choohe, choohe means rat, and if it is eating it, what will happen? Adoda pallu odanju pogum, dant toot jata. Okay, so all this will give you what? Bada maza aata. Clear? Fine. Now let us go to the book back exercises. चार चने होते तो, चार चने देकर इनसे क्या क्या करवाया जा सकता है. அதாவது இப்போ உங்க கையில 4 உப்பு கடலை இருக்கு அப்படினா நீங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. चार चने देकर इनसे, इनसे அப்படின்னா இங்கே பிளாக் கலரில் போட்டிருக்கு இல்லையா, மாலி, ஹல்வாயி, தீதி, தோஸ்த், இவங்க வந்து கியா கியா கர்வாயா, அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, கர்வாயா ஜா சக்தா ஹைன்னு கேட்குறாங்க. இப்போ மாலி, மாலினா கார்டனர், தோட்டக்காரர் இருக்கார் இல்லையா, அவரை தான் நம்ம மாலின்னு சொல்லுவோம். चार चने देकर माली से फूल पौधों की देखभाल कराई जा सकती है. So you can give 4 chanas, 4 chane dekar. Dekar means to give it to Mali. Mali means the gardener, தோட்டக்காரருக்கு கொடுத்துட்டு, தோட்டக்காரரோட வேலை என்னது, அங்கே இருக்கிற செடிகள் பூக்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறது இல்லையா, அது வந்து நம்ம சொல்லலாம். ஃபூல் பௌதோங் கீ, ஃபூல் அப்படின்னா பூக்கள், பௌதோம் அப்படின்னா செடிகள். ஃபூல் பௌதோங் கீ தேக்பால், தேக்பால் அப்படின்னா பார்த்துக்கிறது, டு டேக் கேர்னு அர்த்தம். தேக்பால் கராயி ஜா சக்தி ஹே, கராயி ஜா சக்தி ஹே அப்படின்னா அவங்கள பார்த்துக்க சொல்லலாம், டேக் கேர் பண்ண சொல்லலாம். யார? தோட்டக்காரரை. எது? பூக்களையும் செடிகளையும். ஓகே, இப்போ ஹல்வாயி, ஹல்வாயி அப்படின்னா ஸ்வீட் கடைக்காரர்.
ஓகேவா? மிட்டாய் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹல்வாயி. அப்போ 4 சனே தேக்கர், நம்ம 4 உப்பு கடலை இருந்தால் அது கொண்டு போய் நம்ம ஹல்வாயிக்காரருக்கு கொடுத்து, ஹல்வாயி சே அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன வாங்கிக்கலான்னா जलेबियाँ ली जा सकती है. You can get jalebis. Okay. Now if you are giving it to दीदी means sister. உங்க அக்கா கிட்ட கொடுக்கணும். அப்போ 4 சனே தேக்கர், 4 உப்பு கடலை இருந்தால் அது உங்கள் அக்கா கிட்ட கொடுத்து, दीदी के साथ அக்கா கூட கேல்னே அப்படின்னா விளையாடுறதுக்கு பார்க்குன்னு படிக்கணும். பார்க் மே ஜாயா ஜா சக்தா ஹே, பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் அக்காவை, அக்கா உங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே. Now if you are giving the 4 chanas to your dost, दोस्त அப்படின்னா நண்பன், friend. Okay. So 4 चने देकर you can give the 4 chickpeas to your friend. दोस्त को अपने घर खेलने के लिए, अपने घर அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு, घर அப்படின்னா வீடு, अपने घर खेलने के लिए விளையாடுறதுக்காக, உங்கள் வீட்டில் வந்து விளையாடுறதுக்காக அவங்கள கூப்பிடலாம். बुलाया जा सकता है. बुलाया அப்படின்னா கூப்பிடுறது. You can call your friend to play with you in your home. Okay, you can write any answers for this. Clear? Now let's go to the next section. किसने खाया. किसने அப்படின்னா யாரு, காயா அப்படின்னா சாப்பிட்டது. किसने खाया யாரு சாப்பிட்டது. 4 चने में से 4 உப்பு கடலையிலிருந்து 1 चना ஒரு உப்பு கடலை யார் சாப்பிட்டது. ஃபர்ஸ்ட் तोते को खिलाया. So you know the answer is तोते means parrot. Okay, तोते को खिलाया means feed, to give it to the parrot. So first answer parrot. दूसरा चना. दूसरा அப்படின்னா மற்றொரு, செகண்ட். another चना, another chickpeas யாருக்கு கொடுத்தது, அது குதிரைக்கு. घोड़े को खिलाया. घोड़े means horse, it was given to the horse. Okay. तीसरा चना மூன்றாவது. तीसरा means third. तीसरा चना மூன்றாவது चना உப்பு கடலை யாரு கொடுத்தோம், எலிக்கு கொடுத்தோம் இல்லையா. So चूहे को खिलाया. चूहे means rat, it was given to the rat. Clear? Fine. Next question. एक चना बच गया. நம்ம இந்த பாடத்தில் 4 உப்பு கடலைன்னு பேசிட்டு வந்தோம் இல்லையா. 3 தானே கொடுத்தோம், ஒன்று கிளிக்கு, ஒன்று குதிரைக்கு, ஒன்று அந்த எலிக்கு கொடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ 1 चना மீதி ஒரு உப்பு கடலை இருக்கு. பச் கயா அப்படின்னா ரிமைனிங். ஸோ 1 chickpeas is remaining. உசே கிசே கிலாவோகே, அத யாருக்கு கொடுப்பீங்க. உசே அப்படின்னா அத, கிசே யாருக்கு, டு ஹோம் யூ வில் ஃபீட். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலான்னா, மே பச்சே ஹுயே 1 चने को, மிச்சம் இருக்கிற, பச்சே ஹுயேனா மீதம் இருக்கிற அந்த ஒரு உப்பு கடலைய, மே நான் வந்து अपने पालतू खरगोश को खिलाऊंगा. நான் என்னோட பெட், பால்து அப்படின்னா பெட் அனிமலான खरगोश.
Khargosh. Kh-ir-go-ish. Khargosh means rabbit. Or you can write Billy. Or you can write Kutta. எது வேணா எழுதலாம். உங்களோட பெட் அனிமல் எதுவாக இருந்தாலும் அதை இங்கே எழுதலாம். Khargosh ko கிலாஊங்கா. கிலாஊங்கான்னு படிக்கணும். கிலாஊங்கானா ஐ வில் ஃபீட் இட் டு மை பெட் அனிமல். இல்லை நீங்கள் அந்த உப்பு கடலையை நீங்களே சாப்பிடணும்னு நினச்சா கூட அதை நீங்கள் எழுதலாம். இட் இஸ் யுவர் ஓன் ஆன்சர். யூ கேன் ரைட் எனி ஆன்சர் யூ விஷ் டு ரைட். ஓகே, கிளியர்? Fine. So with this we have come to the end of this session. Hope you understood this lesson and its exercises part. Oh, please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.